வணக்கம். இப்போ நான் ரவையை வச்சு ரவா கேசரி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்களை பார்க்கலாம். ரவை 1½ டம்ளர், இதே கிளாஸ் வச்சு 1½ டம்ளர் ரவை, 1½ டம்ளர் ஜீனி. இப்போ ரவையை நல்லா வறுத்துக்கிறணும். எண்ணெய் 150, நெய் 150. எண்ணெயை ஊற்றி நல்லா வறுத்துக்கிட்டு வெந்நியை கொதிக்க வச்சு வறுத்த ரவையில் ஊற்றி நல்லா வேக வைக்கணும். வெந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வெந்த பிறகு ஜீனி போடணும். ஜீனி போட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா கலந்த பிறகு கலரிங் கலர் வேணுமென்னா ஊற்றிக்கோங்க. புட் கலர் ஊற்றிருக்கேன், இல்லை குங்குமப்பூவும் போடலாம். குங்குமப்பூ போட்டால் அவ்வளோ நிறம் கிடைக்காது, அதனால் கலர் போட்டிருக்கேன். கலர் போட்டு நல்லா வெந்த பிறகு இப்போ நெய்யை ஊற்ற போகிறேன். நெய் ஊற்றிட்டு நல்லா கிளறணும். நல்லா கிளறி விட்டு டூட்டு புரட்டி 100 கிராம், பச்சை இலை 50, சிகப்பு 50 போட்ட பிறகு முந்திரி பருப்பு போட்டு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்குனா ரவா கேசரி ரெடி. செஞ்சு பாருங்கள். வணக்கம்.